Hello people, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னைக்கு it's already 9:30 p.m. The date is 30/7/2025. ஸோ இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து என்னென்ன எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணோம், என்னென்ன பிளான் வச்சுருந்தோம், இன்னைக்கான டே எப்படி போச்சு அப்படின்றது வந்து நான் ஒரு ஒரு பேராக நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோரெக்ஸ் பேர் எடுத்து என்ன பிளான் வச்சுருந்தோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணமா இல்லையா அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So before getting into the video, I would like to inform that this video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Okay, coming back to the video. So இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு ஒரு பேராக போயிடுவோம். ஸோ இந்த என்ன பிளான் வச்சுருந்தோம் என்னென்னு ஆக்சுவலி யூரோ யூஎஸ்டியில் நம்ம வந்து மார்னிங் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எங்கேயோ இருந்துச்சு. ஸோ இந்த 10:30 கேண்டில் இருக்குல்ல இங்கே எங்கேயோ இருந்துச்சு. பட் we did not take any entry because இது ப்ராப்பராக போய் ட்ரிகர் ஆகலை. அட்லீஸ்ட் ஒரு 40-50% ட்ரிகர் ஆகிருக்கணும். இங்கே சும்மா லைட்டாக டச் ஆகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதனால் இந்த யூரோ யூஎஸ்டி பேரில் நம்ம எந்த பிளானுமே வச்சுக்கல. அது ஃபுல் டே செல்லில் தான் இருந்துச்சு. மேபி ட்ரிகர் ஆயிருந்துச்சுன்னா மேபி நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் ஓபிஏ ட்ரிகர் பண்ணலை. ஜிபிபி யூஎஸ்டியில் ஜிபிபி யூஎஸ்டி வந்து யூரோ யூஎஸ்டியோட கோரிலேஷன் பேர். ஸோ இந்த பேர்லேயும் நம்ம இப்போ எந்த ஒரு பிளானும் வச்சுக்கல. ஸோ பிகாஸ் நம்மளை வந்து பிளான் பண்ணது வந்து இங்கே ஓபி இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது பிளான் பண்ணது. ஸோ என்ன பிளானாக இருந்துச்சுனாக்கா ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் மந்த் லோ அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் மந்த் லோ அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, இது மூணுத்தையும் கிராப் பண்ணிவிட்டு இந்த ஓபியை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஓபியை ட்ரிகர் பண்ணிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற பிளான் பண்ணோம். பட் இந்த இடத்துல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எந்த ஒரு ட்ரேடும் எந்த ஒரு எக்ஸிக்யூஷன் நம்ம வச்சுக்கல. பிகாஸ் இட் டிட் நாட் ஹேப்பன் ஆஸ் பர் ஆர் பிளான். இது வந்து ஏயுடி யூஎஸ்டி வந்து நம்ம பிளான் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தது. அண்ட் இந்த 15 மினிட்ஸ் ஓபியை பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பிகாஸ் வித் நல்ல லிக்விடிட்டி அண்ட் ஆல்சோ இங்கே 2 பிளான் வச்சுருந்தோம். ஒன்று இந்த ஓபி அண்ட் தி அதர் ஒன் இஸ் பிடிஹெச், ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இதர் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை இதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஓபியை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்கன்றது தான் பிளான். ஸோ த பிளானிங் வாஸ் செல் தான். பட் இது ரெண்டுமே நடக்கல. இந்த இடத்துல இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படியே. ஸோ இங்கேயும் நம்ம எந்த எக்ஸிக்யூஷனும் வச்சுக்கல. அண்ட் என்ஜிடி யூஎஸ்டிலையும் அதே தான். ஸோ நம்ம பிளான் படி வந்து ஒன்றும் ஆக்சுவலி என்ஜிடி யூஎஸ்டி வந்து டி நாட் ஹாவ், இட் வாஸ் 50-50. ஸோ இது வந்து இன்னைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு மொமெண்டமே எங்கேயும் கொடுக்கல இன்னைக்கு ஃபுல்லாக.
ஸோ என்ஜின் யூஎஸ்டி பிளானே இருக்கல. இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மேபி பார்க்கலாம் அப்படின்றது தான் போட்டு வச்சிருந்தது. Now, USD JPY. USD JPY இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரேட் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ என்ன பிளான்னா, ஸோ இதுதான் இந்த ஓபி நம்ம பிளான் பண்ணும்போது வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ட்ரிகர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்ரெடி ஓபியை ட்ரிகர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நல்ல லிக்விடிட்டி. ப்ரீவியஸ் மந்த் லோ, சாரி ப்ரீவியஸ் மந்த் ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ எல்லாமே அதே இடத்துல இருந்தது. அதனால் வந்து இது ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வருவாங்கன்றது தான் பிளான். ஓபி இங்கே இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னொன்று என்னன்னாக்கா, ஏஷியன் டே லோவும் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஓகே ஏஷியன் டே லோ இங்கே ஒரு ஓபி இருக்குது வித் லிக்விடிட்டி, அதனால் தைரியமாக நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ என்ட்ரி இங்கே எடுத்தோம். மார்னிங் ஒரு 11 ஓ கிளாக்கு எடுத்த ட்ரேட். ஈவினிங் வந்து 5:45க்கு தான் வந்து எக்ஸிட் ஆனோம். ஒரு 1:3 ரேஷியோவில் நம்ம இந்த ட்ரேடை முடித்தோம். நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இட் டிக்ட் ஆல் த க்ரைட்டீரியா. அதனால் வந்து ஷார்ட்டாக இது வந்து டிபி அடிக்கும்ன்ற கான்ஃபிடென்ட்டில் தான் எடுத்தோம். அதே மாதிரி என்ட்ரி முடிஞ்சது. அண்ட் யூஎஸ்டி சிஹெச்எஃப் இந்த பேரில் வந்து நம்ம இங்கே ஓபி மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது கீழே ஓபியை வந்து டேப் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றது தான் பிளான். பட் இது எதுவும் நடக்கலை. There was one more plan. So since the overall market is buy, இங்கே ஏஷியன் செஷனில் வந்து ஏஷியன் லோவை வந்து ஸ்வீட் பண்ணிட்டு போனாலும் போகலாம்னு சொல்லிட்டு இந்த லோவுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது லோ வரைக்கும் வரல. இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எந்த பிளானும் இல்லை. யூரோ யூஎஸ்டி கேட் கேடில் அகெயின் தெர் வாஸ் நோ பிளான்ஸ். இந்த இடத்துல ஓபி இருந்துச்சு. பட் மார்க்கெட் did not even come closer to this ஓபி. ஸோ நோ பிளான்ஸ். யூரோ ஏடி இன்னைக்கு எந்த பிளானுமே அதிலே வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேட் டுடே அண்ட் this is the plans that I executed today. So that's all I have in this video. Thank you for watching. Have a great day. Bye bye.